ஐஃபோனை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் தெரியுமா? ஐஃபோனுக்கான டிஸ்பிளேவை சாம்சங் தான் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஐஃபோனுக்கான கேமரா சென்சார்ஸ் சோனி சப்ளை பண்ணுறாங்க. பேட்டரி இன்னொரு கம்பெனி, சிப் மேனுஃபேக்சரிங் இன்னொரு கம்பெனி, ஏன் ஐஃபோனை அசம்பிள் பண்ணுறது கூட ஃபாக்ஸ்கான் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஆல்மோஸ்ட் மொத்த ப்ரொடக்ஷனுமே அவுட் சோர்சிங் ப்ளஸ் குளோபல் பார்ட்னர்ஷிப் தான். இது ஆப்பிள்னு மட்டும் கிடையாது, பொதுவாக எல்லா பெரிய கம்பெனிஸுமே அவங்க காம்படிட்டர்ஸ் கிட்டேயே பிஸ்னஸ் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த சேம் காம்பனன்ட்ஸ் சேம் ஹார்ட்வேர் மற்ற பிராண்ட் மொபைலுக்கும் அவங்க சப்ளை பண்ணியிருக்கலாம், சேம் குவாலிட்டி அந்த பிராண்ட் மொபைலில் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ ஐஃபோன் மட்டும் ஏன் நிறைய பேருடைய ஸ்பெஷலாக இருக்கு? ஐஃபோனை வாங்குறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ட்ரீமாகவும் இருக்கு. என்னதான் ஐஃபோனை ஃபீச்சர்ஸுக்காகவோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவோ செக்யூரிட்டி பர்பஸ்க்காகவோ வாங்குறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் உண்மையான காரணம் நம்மளுடைய ஸ்டேட்டஸ். ஐஃபோனை வாங்கினா கெத்து, ஒரு ப்ராடக்டை வச்சிருந்தா நமக்கு அது எவ்வளோ வேல்யூவை கொடுக்கும், மற்றவங்க முன்னாடி அது என்ன இமேஜை நமக்கு கிரியேட் பண்ணும் அப்படின்றது தான் முக்கியம். இப்படி தான் நிறைய பேர் யோசிப்போமே தவிர்த்து அந்த ப்ராடக்ட் குவாலிட்டி எப்படின்னு யோசிக்க மாட்டோம். காஸ்ட் அதிகமாக இருந்தால் தான் குவாலிட்டியும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கிடையாது. ப்ரீமியம் ப்ராடக்ட்ல இருக்கிற குவாலிட்டி சில டைம்ல பட்ஜெட் ப்ராடக்ட்லையும் இருக்கும். அது கஸ்டமர்ஸ்க்கு தெரிஞ்சாலுமே கூட கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்டை வாங்க மாட்டாங்க. அதுதான் ஸ்டேட்டஸ் சைக்காலஜி. ஐஃபோன் உண்மையாகவே ஒரு நல்ல ஃபோன் தான், பட் எவ்வளோ பேர் அதோடைய ஃபீச்சர்ஸ்க்காகவோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவோ அதை வாங்குறோம் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மி. இந்த வீடியோவை உங்கள் ஐஃபோன் யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுடைய ஃபேவரட் மொபைல் ஐஃபோனா இல்லை ஆண்ட்ராய்டா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.